நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கலாம், நான் என் மனைவியை சந்தோஷமாக வச்சுருக்கேன், அவளுக்கு என்ன வேணுமோ எல்லாம் கேட்டு கேட்டு வாங்கி கொடுக்குறேன், எல்லாம் பண்ணுறேன், சந்தோஷமாக வச்சுருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆக்சுவல் சந்தோஷம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு மனைவி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறப்ப கணவரோட முகத்தை பார்க்காம ஒரு முடிவு எடுக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் உண்மையான சந்தோஷம். அப்போ தான் அந்த கணவர் அந்த மனைவியை நல்லா வச்சுருக்காருன்னு அர்த்தம். ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, ஒரு 10 ரூபாய் எடுத்து தான் தாய் வீட்டுக்கு செலவு பண்ணணும்னு வைங்க, அதுக்கு கணவருடைய முகத்தை பார்க்காம செலவு பண்ண முடியுது. அல்லது கூட படித்த ஒரு ஃப்ரெண்டு வர்றார், அந்த ஃப்ரெண்டை இப்போ அவர்கிட்ட பேசினோம்னா இவர் என்னமோ நினச்சிக்கிருவாரோ வச்சுக்கிருவாரோன்னு முகத்தை பார்த்துட்டு அப்புறம் பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன், இதெல்லாமே அவங்கள சந்தோஷமாக வச்சுருக்கிறதா நம்மளாக நினச்சிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தமே தவிர அப்படி இல்லை. கணவன் மேலே மனைவி, மனைவி மேலே கணவனும் வச்சுருக்கிறது தான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தெளிவாக இருந்ததுன்னா, இந்த பிள்ளை எது செஞ்சாலும் நல்லதுக்குத்தான் ஜீவா அப்படின்ற அந்த ஒரு ஸ்டாண்டர்டான முடிவு எடுத்துட்டால் போதும், ஃப்ரீயாக விட்டுறணும். அவங்களுக்கு முடிவெடுக்கிற அதிகாரத்தை கொடுத்துட்டா நிச்சயமாக சொல்கிறேன், அந்த பொண்ணுக்கு அந்த கணவன் தான் சொர்க்கம். இந்த சொர்க்கம் யாருக்கையா இருக்கும்? ஜாதகத்தில் தெரியுமா ஐயா அப்படின்னாக்கு தெரியும் ஐயா. ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் லக்னாதிபதியும் 7க்கு அதிபதியும் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை குரு பார்க்குறாரு, அல்லது அந்த காம்பினேஷனுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சமாக இருந்ததுன்னா அவங்களுடைய வைப்ரேஷன் ரெண்டும் ஒன்றா இருக்கும். அவங்க வாழ்கிற வாழ்க்கை கிட்டத்தட்ட இம்மையில் சொர்க்கம்னே சொல்லலாம்.